Hello everyone, welcome back to Triple S Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம செகண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் பைத்தான்ல பார்க்க போறோம். இதை வந்து நம்ம செட் அப்படின்னு சொல்ல போறோம். செட்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப இதை வந்து நம்ம செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செட்டுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ம லிஸ்ட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான். பட் தேர் ஆர் சம் மாடிஃபிகேஷன்ஸ். லிஸ்ட்ல வந்து நீங்க ஒரு எலிமெண்ட்டை மாடிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஆனால் செட்டை பொறுத்தளவில் இதை மாடிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலா. ஸோ ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ செட்டை பொறுத்த அளவில் இட் கேன் கண்டெயின் ஒன்லி யூனிக் வேல்யூஸ். லிஸ்ட்ல நீங்க என்ன வேல்யூ வேணா ஆட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸும் உங்களால ஆட் பண்ண முடியும். பட் செட்டை பொறுத்த அளவில் யூ கேன் ஒன்லி ஆட் யூனிக் வேல்யூஸ். அடிஷ்னலா நீங்க ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து உங்களால பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஆனா அதை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செட்டை பார்த்தலாம். இங்க வந்து நான் ஒரு சாம்பிள் செட் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், பனானா அண்ட் செரி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நான் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, பனானாங்கிறது ஒரு வேல்யூ, செரிங்கிறது ஒரு வேல்யூ. ஆனா இந்த 3 வேல்யூவை என்னால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணோம் இல்லையா? இங்க வந்து பொசிஷன் யூஸ் பண்ணி நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் வந்து சாம்பிள் செட் ஆஃப் 0 0ன்னா கவுண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆப்பிள குறிக்குது. ஆனா என்னால இதை மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு எரர் தான் த்ரோ பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆப்ஜெக்ட்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மென்ட். ஸோ வந்து இதை வந்து நம்மளால பொசிஷன் யூஸ் பண்ணி நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்மளால புது எலிமெண்ட்டை நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம். இதுல வந்து செட்ல வந்து என்னென்ன சின்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. செட்டுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஈக்குவல் டு சைனுக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ் வச்சு ஓப்பன் பண்ற செட்டை கர்லி பிரேசஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கர்லி பிரேசஸ் வச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி உள்ள மல்டிபிள் வேல்யூஸ், மல்டிபிள் ஐட்டம்ஸை நம்ம கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ல நம்ம போடுறப்ப அதை நம்ம செட் அப்படின்னு சொல்லி பைத்தானால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இதை. ஸோ இப்போ சிம்பிளா வந்து பிரிண்ட் அண்ட் டைப் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து டைப் வந்து செட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆக்சுவலா. ஸோ பைத்தான்ல வெறுமனே கர்லி பிரேசஸ் வச்சு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து டிக்ஷனரின்னு எடுத்துக்கும். டிக்ஷனரினா என்னங்கிறதையும் நம்ம வந்து இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம செட் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு செட்ல நம்மளால எலிமெண்ட்ஸை ஆட் அண்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்தலாம். செட்டோட நேம் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் டாட் ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து இன்சர்ட் பண்றேன். இங்க ஆரஞ்சு அப்படிங்கறத ஆட் பண்ணும்போது இங்க ஆப்பிள், பனானா, செரி அண்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு வந்து லாஸ்ட்ல ஆட் ஆகல. நோட் பண்ண வேண்டியது ஆரஞ்சு வந்து கடைசியா ஆட் ஆகல. ஏன்னா செட்டுக்கு வந்து பொசிஷன் கிடையாது ஆக்சுவலா. ஸோ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஆப்பிள், ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர்ல கிடையாது. ஆனா இப்போ டூப்ளிகேட் வேல்யூஸோ எதுவுமே உங்களால ஆட் பண்ண முடியாதுங்கிறது மட்டும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு பனானா ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இங்க செகண்ட் பொசிஷன்ல பனானா ஆல்ரெடி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தலாம் இப்போ. ஸோ இந்த ஆரஞ்சை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பனானா கடைசிக்கு போயிடுச்சு. ஸோ செரி, ஆப்பிள், ஆரஞ்சு அண்ட் பனானா இங்க வந்து நம்ம பனானா ஆல்ரெடி இருக்கு. நான் செகண்ட் டைம் பனானா ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் பனானா அங்க ஆட் ஆகல. ஆனா வந்து ஜஸ்ட் ஒரு எனக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சு ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றது எப்படி அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஒரு டாட் ரிமூவ் ஃபங்ஷன் எப்படி நம்ம லிஸ்ட்ல வந்து ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்க செட்லயும் நம்ம டாட் ரிமூவ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் செரி மட்டும் தான் இருக்கு. பனானா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ்க்கும் டிஸ்கார்டுக்கும் என்ன சேஞ்ச்? ஸோ டிஸ்கார்ட்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு ஆக்சுவலா செட்டை பொறுத்தவரை. ஸோ ரிமூவ் வந்து ஒரு எலிமெண்ட் ஒரு வேளை இப்போ பனானா வந்து நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 67 ரீச் ஆறப்ப, லைன் நம்பர் 67 ரீச் ஆறப்ப பனானா வந்து அந்த செட்ல இருக்காது. ஸோ ஆனா டிஸ்கார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த கண்டிஷன் டைரக்ட்டா இருக்கும். ஆனா ரிமூவ பொறுத்தளவுல இருந்தா ரிமூவ் பண்ணும். இல்லன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ செக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன்ல நமக்கு வந்து பனானா இல்ல இந்த லிஸ்ட்ல இல்லையா? ஆனா வந்து டிஸ்கார்ட் யூஸ் பண்றப்ப நமக்கு எரர் எதுவுமே வரல. அது ஜஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து ஒரு
செகண்ட் டைம் அந்த செட்ட வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நான் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரிமூவ் பனானா லைன் நம்பர் 70ல நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கு. கீ எரர் பனானா. பனானாங்கிறது வந்து என் செட்ல இல்ல. ஆனா நீங்க இல்லாத ஒரு எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தாப்புல செட் ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம மெயினா வந்து என்ன மாரி யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இன்டர்வியூஸ்ல வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, செட் 1 அப்டிங்கிறது வந்து ஆப்பிள், பனானா, செர்ரி. இத வந்து நான் கீழ எடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் செட் 2ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆப்பிள், ஸ்ட்ராபெர்ரி அண்ட் பைனாப்பிள் இந்த மாரி 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல காமனான எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணீங்கன்னா, ஆப்பிள் அப்படிங்கிறது காமனான எலிமெண்ட். ஸோ வந்து இப்ப நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செட் ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இது வந்து சாம்பிள் செட் டாட் யூனியன் சாம்பிள் செட் 2 அப்படின்ற மாரி குடுத்துக்கிறோம். ஸோ யூனியன்ங்கிறது தான் வந்து ஃபங்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த லிஸ்ட்டுக்கும் காமனா என்ன எலிமெண்ட் இருக்கோ, அத மட்டும் ஒரு வேல்யூ வச்சுட்டு, இந்த 2லயும் அ யூனிக் வேல்யூஸ் என்னவோ, அத மட்டும் ஆட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட்டா குடுக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல பனானா 1 டைம் அக்கர் ஆயிருக்கு இந்த இடத்துல. செர்ரி அண்ட் பைனாப்பிள் எல்லாமே 1 டைம் அக்கர் ஆயிருக்கு. ஆப்பிள் 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. அத மட்டும் ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணி, ஒரு தனி புது செட்ட எனக்கு வந்து அவுட்புட் குடுத்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல நீங்க வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாரி 2 ஒரு என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. இதுல வந்து எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து யூனியன் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செட்ல. அதே மாரி இன்டர்செக்ஷன் 2லயும் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் டூப்ளிகேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எனக்கு அவுட்புட் வந்து ஆப்பிள் வந்திருக்கு. ஏன்னா ஆப்பிள் மட்டும் தான் இங்க வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஸ்ட்ராபெர்ரி வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் குடுப்பேன். ஸோ ஸ்ட்ராபெர்ரின்னு நான் குடுக்குறேன். இப்ப நான் இத ரன் பண்றப்ப எனக்கு வந்து ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி 2மே வந்து எனக்கு ஒரு புது செட்டா வந்து கிரியேட் ஆகும். ஸோ யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் மெத்தட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டூ த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டூ புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.